ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் யூனிகான் சிண்ட்ரெல்லா. போன எபிசோட்ல ஜியாவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனனால அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அவருக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நார்மல் வார்டுக்கு மாற்றினதும் ஜியா கிட்ட அவங்க அம்மா தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. இன்சோ எதுக்கு உன் கூட வந்திருக்கான், பில்லு கூட அவன் தான் கட்டியிருக்கான், எப்போ இருந்து நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவமாக கேட்குறாங்க. ஆனால் ஜியாவால் எதுவுமே பேச முடியல. இவகிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு, இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் உங்கள் அப்பா பார்க்காம இருந்திருந்தாருன்னா இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காதுன்னு பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஜியாவை பார்க்க தான் வந்திருப்பாரு. அப்போதான் ஆக்சிடென்ட்டுமே ஆகியிருக்கும். இங்க நடக்கிறத இன்சோ வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணும்போது, என்ன உங்க அம்மா ஏதோ டாக்குமெண்ட்டை காமிச்சாங்க, என்ன அதுன்னு கேட்டதும் அதுக்கு அவ பதில் சொல்லாம, நீ எப்ப சைனால இருந்து அமெரிக்காவுக்கு போனேன்னு கேட்கறா. அதுக்கு அவனும் பா இறந்த அடுத்த நாளே என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிடுறான். கரெக்டா அதே நாள்ல தான் எங்க அப்பாவும் இப்ப எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரோ அதே மாதிரி இருந்தாரு. நீ ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சேன்னு நான் உன்னை பிளேம்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இனி என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, அந்த ஜின்செங் ஸ்டேடியம்ல எங்க அப்பாவும் அவரோட டீமும் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஸ்டேடியமே இடிஞ்சு விழுந்துடுச்சு. அவங்களுமே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிடுறா. இது கேட்ட இன்சோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிக்கிறான். இங்க ஜென்னோட அப்பா வேங்குக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவன் எடுக்கவே இல்லை. உடனே அவரோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி வேங்க சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்றான். இங்க வேங்கும் கடையில ஏதோ சிம் வாங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அவனை வாட்ச் பண்றத பாத்துடுவான். உடனே தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணி ஓடிட்டு இருப்பான். அப்ப யாரோ இவன் வாயை மூடி இழுத்துட்டு போயிடுவாங்க. இன்சோட அம்மாவுக்கு நியூஸ் தெரிஞ்சதும் ஜென்னோட அப்பா கிட்ட போய் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. அவருக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி அதெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன், கவலைப்படாதுன்னு சொல்லிடுறாரு. இங்க பார்த்தா இன்சோ ஹாஸ்பிட்டலை விட்டு போகவே இல்லை போல, அங்கேயே தான் இருக்கான். அப்போன்னு பார்த்து ஜியாவுமே வீட்டுக்கு போலான்னு வருவா. அப்ப ஜன்னுக்கு கால் பண்ணி கேக்குறா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கான்னு கேட்டதும், என்னது பிரச்சனையா, பெரிய பூகம்பமே போயிட்டு இருக்கு, கிளைண்ட் எல்லாம் கால் பண்ணி இன்சோ பத்தின நியூஸ் உண்மையா பொய்யான்னு கேக்குறாங்க. இன்சோவுமே இன்னும் காணா, நீ எப்ப வருவேன்னு கேக்குறான். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வர்றதுக்கு 1 வாரம் ஆகிடும், முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த மேனேஜ் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறான். இவ வெளியே வர்றதை பார்த்த இன்சோ, எங்க போற, நானே உன்னை விட்டுறேன்னு கூப்பிடுறான். ஆனா இவன் நானே போய்க்கிறேன்னு சொன்னாலும் கேட்காம பின்னாடியே வர்றான். இப்ப என்ன உனக்கு, என்னை கூட்டிட்டு போகணுமா, சரி வா, என்னை என் வீட்டுல விட்டுருன்னு போறா. அங்க டிரா பண்ணதும் கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வான்னு கூட்டிட்டு போறா. அங்க போனா அவங்க அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் இருக்கிற போட்டோவை இன்சோ பார்த்துட்டு இருப்பான். சொல்றா, எங்க அப்பா கூட இருக்கிறாருல்ல, இவரு தான் அங்கிள் ஹான், இவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். ஆனா அந்த ஸ்டேடியம் இடிஞ்சு விழுந்ததுல இவர் இறந்துட்டாரு. அந்த டைம்ல இவரோட ஒய்ஃப் வேற பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு தான் அந்த டைம்ல கூட அவர் வேலைக்கு வந்தாரு. அதனாலேயே எங்களால அந்த ஆக்சிடென்ட்டை மறக்கவே முடியல. எங்க அப்பாவும் நம்ம லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நம்ம லவ் பண்ண இந்த கொஞ்ச நாள்ல நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆனா இதோட நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிடுறா. இன்சோவாலையும் எதுவும் சொல்ல முடியல. வீட்டுக்கு வந்தா எங்க பார்த்தாலும் அவ இருக்கிற மாதிரியே இருக்கு. அதை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அடுத்த நாள் லைவ்ல இன்சோ அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை ஒத்துக்கிட்டு அவனோட கிளைண்ட்ஸ் கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுறான். அப்புறம் ஆபீஸ்க்கு போறான். ஆனா ஒரு தயக்கத்தோடயே வெளியவே நிக்கிறான். அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு வேற கதவை திறந்துடுவா. இவன் நிக்கிறத பார்த்துட்டு எப்போதும் போல நார்மலா வெல்கம் பண்றா. உள்ள போனா எல்லாருமே அவன் கூட எப்போதும் போல நார்மலா தான் பேசுறாங்க. இந்த நியூஸை பத்தி யாருமே இன்சோ கிட்ட கேட்கல. இவங்க எல்லாரும் எப்போதும் போல இருக்கிறத பார்த்ததும் தான் இவனுக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரூமுக்கு போனா யான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யானை பார்த்ததுமே சாரி கேட்கறான். எதுக்கு சாரிலாம் கேட்குற, இந்த விஷயத்த நினைச்சு நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, எல்லாம் சரியாகிடும். அப்புறம் எப்ப பாரு எல்லா சுமையும் ஓன் தோல்லையே சுமக்கணும்னு நினைக்காத, உனக்காக இந்த கம்பெனியே இருக்கு, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இங்க ஜியாவை பாக்குறதுக்காக ஜென்னுமே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியல, இன்சோவை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்கான். சொல்றான், அவங்க அப்பா தான் பிரச்சனையை பார்த்து பயந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி தான் இன்சோவையும் அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டோம். அந்த நன்றி கூட அவனுக்கு இல்ல. பாரு, உன்கிட்ட கூட அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லல பாத்தியான்னு இன்னும் விரிசல் உண்டாக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜியா இவனோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இன்சோ மேல எந்த தப்புமே கிடையாது, அவனுக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவனோட நேம் சேஞ்ச் பண்ணும்போது அவன் சின்ன பையன், அந்த வயசுல அவனால எந்த முடிவுமே எடுத்திருக்க முடியாதுன்னு சொன்னதும் இவன் கோவத்துல, அப்போ அவங்க அப்பானால எத்தனை பேர் இறந்தாங்க, ஏன் உங்க அப்பாவோட கால் அப்படி ஆனதும் இன்சோ அப்பானாலதான்னு சொன்னதும், உனக்கு எப்படி என்னோட பேக்ரவுண்ட் தெரியும், அப்ப நீ தான் இன்சோவை பத்தி போஸ்ட் போட்டியான்னு கேக்குறா. ஆமா, நான் ஒன்னும் பொய் சொல்லலையே, உண்மையதானே சொன்னேன்னு சொல்றான். இதை கேட்டதும், நான் உன்னை ரொம்ப இன்னசென்ட் தப்பா நினைச்சிட்டேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுன்னு சொல்லிடுறா. இங்க அங்கிள் ஜி உண்மை தெரிஞ்சனால இன்சோவை மீட் பண்ண வர சொல்லி இருப்பாரு. இவனும் சொல்லிடுறான், இந்த ப்ராஜெக்ட்ல நான் கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு உங்க முடிவுதான்னு சொல்லிடுறான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க அப்பாவோட ஞாபகம் தான் வந்துச்சு, அது ஏன்னு அப்போ புரியல, இப்போ புரிஞ்சிருச்சு. என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப உங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ணாரு, என்னோட ஒர்க் மேல அவர் தான் நம்பிக்கை வச்சாரு. லைமன் ப்ராஜெக்ட்ல
ஒர்க்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, நீங்க கண்டினியூ பண்ணலாம். நீ ஜின் யூசியோட பையங்கிறனால கிடையாது, உன்னோட டிசைன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான்னு சொன்னதும் இவனுமே ஹாப்பி ஆகிடுறான். இங்க ஜியா சன்னுக்கு கால் பண்ணி இன்சோவை பத்தி கேக்குறா. அவனும் சொல்லிடுறான், இன்சோ ஆபீஸ்க்கு வந்தாரு, நீ சொன்ன மாதிரியே தான் நாங்க அவர்கிட்ட அவரோட பர்சனலை பத்தி கேட்காம எப்போதும் போல நார்மலா தான் இருந்தோம்னு சொன்னதும் தான் தெரியுது, இவ தான் சொல்லியிருப்பா போல. அவனும் கேக்குறான், நீ வர லேட் ஆகும்னா ப்ராஜெக்ட் மெட்டீரியல் பத்தின டீடைல்ஸை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிடுன்னு சொல்றான். அப்போதான் இவளுக்கு ஞாபகம் வருது, அவளோட லேப்டாப்ல தான் எல்லா டீடைல்ஸும் இருக்கு, அந்த லேப்டாப்பே இன்சோட வீட்டுல தான் இருக்கு. இவளும் அங்க போய் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. அப்ப யாரோ கதவை திறக்கிற சவுண்ட் கேக்குது. பார்த்தா இன்சோட அம்மா. இன்சோ கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு, அவளை அங்கேயே இருக்க சொல்லுங்கம்மா, நான் வந்துறேன்னு சொல்லிடுறான். இவங்களும் பேச்சு கொடுக்கற சமயத்துல அவனும் வந்துடுவான். இவனை பார்த்ததும் இவ போலான்னு போகும்போது அவ கைய புடிச்சு, நான் அவங்க கிட்ட உன்னை ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, மா இவதான் ஜியா, எனக்கு பிடிச்ச பொண்ணு இவதான்னு சொல்லிடுவான். இதை கேட்டதும் ஜியாவுக்கு அழுகையே வந்துடும். இவங்க எல்லாம் கிளம்புனதும் இன்சோ யார்கிட்டயோ என் ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ் பிளானை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும் உங்க ஃபேமிலியில இருக்கவங்களோட பேங்க் டீடைல்ஸ், ப்ரூஃப், சொத்து மதிப்போட ப்ரூஃபை கொடுங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. இன்சோ அங்கிள் ஜூவை பார்க்க போறான். பார்த்தா வேங்க அங்கதான் இருக்கான். இன்சோவை பார்த்ததும் நீ என்ன இங்க பண்ணுறன்னு கேக்குறான். ஏன் என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்டதும், இந்த இண்டஸ்ட்ரியில உனக்கு தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா, சரி நீங்க பேசுங்க நான் கிளம்புறேன்னு எஸ்கேப் ஆக பாக்குறான். அங்கிள் ஜூ ஸ்டாப் பண்ணிடுவாரு. இங்க இருந்து நீ போயிட்டீன்னா உன்னை இன்னொரு வாட்டிலாம் காப்பாற்ற மாட்டேன், உன்னை ஆல்ரெடி ஜென்னோட அப்பா தேடிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம்னு சொன்னதும் சே அவன்கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்றான். எதை பத்தின்னு கேக்குறாங்க. ஆனா அவன் மலுப்புறான், ஒன்னும் இல்ல பணம் கேட்டு இருந்தேன் அதை தான் சொன்னேன்னு சொன்னதும் அவங்க கம்பெனியே லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அவங்க எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு கேக்குறான். ஆனா வேங் நம்பவே இல்லை, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அதுக்கு இவனும் தெரியும், ஏன்னா அந்த கம்பெனியை லாஸ் பண்ண வச்சதே நான் தான், நான் யார் தெரியுமா, ஜின் யூசியோட பையன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை நீ தானே கொன்னேன்னு ஜென்னோட அப்பா சொல்லி இருக்காருன்னு போட்டு வாங்குறான். இவனும் பதட்டத்திலேயே இல்ல நான் பண்ணல, உங்க அப்பாவை கொன்னது அந்த ஜென்னோட அப்பா தான் உண்மையை ஒத்துக்கிறான். வெளியே வந்ததும் அங்கிள் ஜூ சொல்றாரு, எவ்வளவு கேட்டாலும் அந்த எவிடன்ஸ்க்கான மெமரி கார்டை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு, விடுங்க பாத்துக்கலாம், ஆனா அவனை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு தான் போறான். இங்க ஜியாவுமே வேங்க பத்தி ஆன்லைன்ல செக் பண்ணி பாக்குறா. இவளுக்கு எப்படி இவனை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா, அன்னைக்கு இன்சோட வீட்டுக்கு திங்ஸ் எடுக்க போன அந்த சீக்ரெட் ரூம் ஓபன் பண்ணி இருப்பா. அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமானவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்து இருப்பா. அதுல வேங்க பத்தின டீடைல்ஸ்மே இருக்கும். ஜியாவும் யோசிக்கிறா, இன்சோ இதுக்காக தான் ஜூலிங் கம்பெனி கூட டை அப் பண்ண நினைச்சான் போல, ஆனா வேங்கையும் அவனோட ஃபேக்டரி பத்தின டீடைல்ஸையும் எதுக்காக எடுத்து வச்சிருக்கான்னு யோசிக்கிறா. அடுத்த நாள் இன்சோவும் அங்கிள் ஜூவும் வேங்கோட ஃபேக்டரியில ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ண போவாங்க. அப்போ அங்க வேற யாரோ இருக்கிறத கவனிச்சதும் யார் இருக்கீங்கன்னு கேக்குறான். இவனோட சவுண்ட் கேட்டதும் அந்த பக்கம் இருக்கிறவங்களே எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. இவன் பிடிக்கிறதுக்காக ஓடுவான். பார்த்தா ஜியா நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். எனக்கு எல்லாம் தெரியும், நீ இன்வெஸ்டிகேட் பண்ணதானே வந்த, வேங்கோட ஃபேக்டரி அப்புறம் ஜென்னோட அப்பா, நீ ஒரிஜினல் சப்ளையர் லிஸ்ட் கேட்டதும் வேங்கோட கம்பெனியை மட்டும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க, எங்க நீ கண்டுபிடிச்சிடுவியோன்னு ஜென்னோட அப்பா தான் இதை பண்ணாரு, என்ன நான் சொல்றதெல்லாம் கரெக்டானு கேக்குறா. இவன் எதுக்குமே பதில் சொல்லாம நீ எதுக்கு இங்க வந்த, இங்க ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்னது கோச்சிட்டு போறா. இவனும் ஸ்டாப் பண்ணி வா நானே உன்னை விட்டுறேன்னு சொல்றான். ஒன்னும் தேவையில்லை, என்கிட்ட எதை பத்தியும் சொல்ல மாட்டேங்கிற, உனக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு சொல்லுன்னு கேக்குறா. ஜியா சொன்னா புரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு நீ இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது, இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னையும் அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும் அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையான்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. உடனே இவனும் இழுத்து கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணிட்டு சொல்றான், உன் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு ஜியான்னு, அப்போ உண்மையை சொல்லு இல்லைன்னா என்ன விட்டுருன்னு சொல்லிடுவா. அதனாலேயே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவகிட்ட சொல்லிடுவான். இங்க ஜென்னுக்கிட்டயுமே ஃபினான்ஸ் ஆபீசர் சொல்றாரு, நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷனை வெளியே விட்டது நம்ம சப்ளையர்ஸ்லாம் இல்ல, ஆனா நம்ம சப்ளையர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சவங்க தான் சொன்னதும் இன்சோ மேலதான் இவனுக்கு டவுட் ஆரம்பிக்குது. ஜென்னோட அப்பா பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறாரு, இன்சோட அப்பாவை பில்டிங்ல இருந்து தள்ளி விட்டதே இந்த ஆளுதான் போல. அப்போன்னு ஜென்னு வந்து சொல்றான், நீங்க வளர்த்த நாய் நரியா மாறி உங்களையே கடிக்க வருதுன்னு இன்சோவை பண்ண வேலையை சொல்றான். அடுத்த நாள் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்சோட அம்மாவும் சொல்றாங்க, இன்சோ எனக்காக பிரீமியமான இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு ப்ரூஃபா பேங்க் அக்கௌண்ட், சொத்து மதிப்பு, டாக்ஸ் ரெக்கார்டுன்னு எல்லாமே கேக்குறாங்க, நான் அதை போய் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எதுக்காக இன்சோ கேட்டு இருப்பான்னா அவங்க அம்மா எதுவும் இந்த ஜூலிங் கம்பெனி விஷயத்துல இன்வால்வ் ஆகி இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கதான். இது தெரிஞ்சுக்கிட்ட இவங்க ஏதோ பிளான் போடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஜியாவோட அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ காங் ஒரு கார்ல வந்து அவங்களை கூட்டிட்டு போவான். இன்சோ தான் இந்த காரையுமே அனுப்பிச்சு வச்சிருப்பான், ஏன்னா அவன் வந்தா கண்டிப்பா இவங்க கோவப்படுவாங்கன்னு தான் காங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் ஜியா இன்சோவை பாக்குறதுக்காக ஆபீஸ் வந்திருப்பா. இவங்க வீட்டுக்கு வந்த ஃபைலை கொடுத்துட்டு, எனக்கு என்னமோ இந்த வேலையை பார்த்தது ஜென்னு தான் தோணுது, எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப யானுமே வந்து ஜூலிங் கம்பெனியோட சப்ளையர் லிஸ்ட்லயே
லீக் ஆனனால உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, உன்னை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றா. இன்சோமே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கான். ஆனா ஜுயா தான் விட மாட்டேங்கிறா. ஒன்னும் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவனுமே போறான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா இன்சோ ஜென் வீட்டுக்கு போய் அந்த ஃபைலை கொடுத்துட்டு எதுக்குடா இப்படி பண்ணேன்னு சொல்லி அடிக்கிறான். அதுக்கு திருப்பி அவனும் அடிச்சுட்டு எல்லாம் ஒன்னாலதான், எப்ப நீ என் வாழ்க்கையில வந்தியோ அப்பயே என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, உன்னை மட்டும்தான் எல்லாரும் கவனிக்கிறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல, ஏன் ஜுயாக்கு கூட என்ன பிடிக்கல, உன்னை இவ்வளவு தூரம் ஆளாக்கி விட்டது எங்க ஃபேமிலி தான், ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாம எங்களை மாட்டி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசுற எல்லாத்தையும் இன்சோட அம்மா கேட்டதும் ஜென்னு சொன்னது எல்லாமே உண்மையா, நீ தான் இந்த வேலையெல்லாம் பாத்தியா, ஏன்டா என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டுறாங்க. இதை கேட்ட இன்சோ என்ன சொன்னீங்க, உங்க குடும்பமா, அதுல கூட நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமா கிளம்புறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.